நீங்க என்ன தரீங்க? கல்யாணமா என்னதான இது? இது மாநாடே கிடையாது. ஒரு ஆசீர்வாதம் வாங்க போனாக்கா ஏங்க தூங்கிறங்கிட்ட கேட்டா கூட இருக்கட்டும். ஒரு ஆள் கூட வாங்கணும் உருப்படியான ஆள் இல்ல. அவன் யாருக்கிட்ட வாங்குறான்னு கேளு முதல்ல. உட்காந்துக்கிறவங்க கல்யாணம் பார்த்துறாங்க. தூங்கி இருந்தா ஏந்து கட்ட என்ன பதில் சொல்லுங்க? அது மட்டும் கிடையாது. உட்காந்து கட்ட எட்டுமே தாமத்தை காமிச்சா ஆசீர்வாதம் சரி மாதிரி செஞ்சு தட்டில் இருக்கிற தாலி தீக்கணும் என்ன பண்ணுவேன்? அவங்க கட்டி எட்டுமே காய்ச்சாரன். அவங்க எப்படி தூங்குறாங்க? அப்படியே இருக்கிறாங்க. குரங்கு செங்குரங்கு மங்குரங்கு மாதிரி. உங்கள் திருமணம் இனிதே நடக்கட்டும். இன்று ஒரு நாள் மாப்பிள்ளை விருந்தை உண்டு நாளை காலை அப்படியே ஆகட்டும். நாட்டிற்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை சாப்பாடு யாரு செய்யும்? சாப்பாடுல குப்பை கூட்டு வரல. வேற யாரு செய்வாங்க? நீதான் செய்யணும். நீதான் செய்யணும். அது ஆண்டவனை போட்டதுக்குள்ள போட்டா அவன் நீ பேசுற அவனை வச்சு பேசுறீங்க. ரெண்டு பேரும் டப்பா டப்பாக்கா. சரி சாப்பாடு செய்வோம்.
நான் பிறக்கும் போது சரி சரி என் தாய் தந்தை போட்டு கூட நான் பார்த்தேன். என் தாய் தந்தை இருந்து எனக்கு ஒரு பூ எடுத்து போடலையா? என் தங்கை மனை எப்படி மனக்கலைப்பு என்று நினைத்து எனக்கு எல்லாத்தையும் வாரி 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 கொடுத்துட்டேன்னா அண்ணா, எனக்கு தீனி கொடுத்தாண்ணா, எனக்கு வாரி கொடுத்தாண்ணா, எல்லாம் தீனி கொடுத்துட்டேன்னா, எனக்கு எல்லாம் தீனி கொடுத்துட்டேன்னா அண்ணா, எனக்கு இன்னும் வருத்தம் இருக்குதா? அனைத்தும் நான் கொடுத்தேன். என்னம்மா செய்திருக்கிறேன் கேட்கலையா? நான் சின்ன குழந்தையாகி நான் தெரிந்த போது நம்முடைய தாய் மடி மீது தோல் மீதும் தூக்கி வளர்த்தி எனக்கு தங்க பாலடையால பால் ஊட்டி எனக்கு தங்க கிண்ணத்திலே சோறு ஊட்டி வளர்த்த அண்ணா. என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்த அண்ணா அண்ணா பால் கொடுத்த பாலாடையும் திருமணமாகி போறேனே, நான் சென்று வாழும் இடத்திலே இந்த அள்ளி வைத்து ஒரு அரும்பு பூத்துதுன்னா, இந்த கல்லி வைத்து ஒரு கரும்பு வைத்ததுன்னா, இந்த பாய் வைத்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்த அந்த தங்க பாலடையால இந்த தங்க கிண்ணத்திலே என் குழந்தைகளுக்கு பால் ஊட்டி என் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி என் பிள்ளைகளை வளர்ப்பனா. உனக்காக தலை கொண்ட சீரை கொடுத்திருக்கிறேன். அந்த தங்க பாலாடிய மோர்க்கனம் தான் உங்களுக்கு சீர்வரிசையாகிவிடும். அதை தருகிறேன். உன் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வெளியே வரவே கூடாது. சந்தோஷமாக வாழ வேண்டும். அதையே உனக்கு நான் சீர்வரிசையாக கொடுத்திருக்கிறேன். வாழ்க்கை நிலைமை பார்த்திருக்கியா? நம்முடைய வாழ்க்கை நிலைமையை சரி சரி ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா
ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தந்தை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா பிறவி என்னும் பாதையிலே உள்னுடன் வந்தேன் அந்த பயணத்திலே கடமை செய்யும் துணிவை அடைந்தேன் சிறகடிக்கும் ஆசைகளை சிறையில் போட்டுவே ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா இணைவதற்கொண்டு எதற்காகவே கணக்கவே கொள்ளவே கூடாது. அனைத்துமே செய்து முடிக்க இந்த அண்ணன் நான் இருக்கும்போது இதற்காக என்ற தயக்கம் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் திருமணம் ஆகும் வரை நம்ம பிறந்து விடும் சொந்தம். திருமணம் முடிந்து விட்டால் புகுந்து விடும் கணவன் தான் சொந்தம். அப்படி இருக்கும்போது உன் கணவன் வைக்கிறா நல்ல முறையோட நாட்டிலே ஆட்சி புரிவாய் என்று எனக்கு நம்பிக்கை எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும் வைக்கலாம். புறப்படலாமா? நல்ல தம்பா. பார்ப்பது உன்னோடு பேசுவதுதான் கடைசி அண்ணா. நானு இனிமே உன்னை பார்க்க முடியாதா, உன்னோடு பேச முடியாதா அண்ணா. அண்ணா வருவார் எதிர்பார்த்து கிடைப்பதில்லை பாவி. என் அக்கத்தை எப்படி தானே பூர்த்தி செய்ய போறானோ அண்ணா. உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது.